உங்கள் மனம் புதிதாகினா தான் தேவனுடைய வருகையில் கிறிஸ்துவுக்குள் முதலாவது நீங்கள் எழுந்திருக்க முடியும், மறுரூபமாக முடியும். அந்த சாயலாக நீங்கள் மறுரூபமாக முடியும். அந்த சாயலாக நீங்கள் மறுரூபமாகி அவரோடு கூட நீங்கள் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். புரியுதா? அப்போ இன் பிட்வீன் என்ன செய்யணும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்கள் மனம்னா மறைமுகமாக உங்கள் ஆவியை தான் குறிக்குது. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் மறுரூபம் ஆகணும். ஆமென். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் டிரான்ஸ்ஃபிகரேஷனுக்குள்ளே போக முடியும். டிரான்ஸ்ஃபிகரேஷன் என்னது? மறுரூபப்படுத்துவது, மறுரூபமாவது. அவரை போல 2 கொரிந்தியர் 3:18 இருக்குல்ல. ஆமென். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை போல கண்டு, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். பாத்தீங்களா? அந்த சாயலாகிறதுக்கு நமக்குள்ள ஒரு மறுரூபம் வேணும்.